ராஜாங்கமும் தமிழ்செல்வி கிட்ட, ஆமா இவங்க யாரும்மா? யாரு? இவங்க எதுக்காக உன்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க? அப்பா, அவ தான் எல்லார்கிட்டயுமே பிரச்சனை பண்ணுவாள்ல, ஏதாவது பண்ணியிருப்பா. அதனால தான் இப்படி வந்திருக்காங்க. ரவுடிங்க கிட்டலாம் நீ எதுக்காக தகராறு வச்சிருக்க? ஹலோ, இங்கே பாருங்க, நான் ஒன்றும் யார் வம்புக்கும் தானாக போகிறது கிடையாது. வம்படியா எல்லாரும் என்ன தேடி வராங்க. எல்லாம் என் தலையெழுத்துன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, நான் எந்த தப்பு பண்ணலை. இவர் வேறு யாரும் கிடையாது. எனக்கு டிரைவிங் சொல்லித்தர்ற டிரைவிங் கிளாஸோட மாஸ்டர். அவங்க என்கிட்ட தப்பான பார்வையோட பார்த்தாங்க. அதனால தான் கொடுக்க வேண்டியதை கொடுத்தேன். ஸோ இப்படி என்னை பழி வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அவங்கள பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. இதில் எங்களுக்கு கடைசி நேரத்தில் வந்து உதவி பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அதுக்காக இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு அட்வைஸ் மட்டும் யாரும் பண்ணாதீங்கன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிவிட, சேதுவுக்கும் அந்த ஆள் மேலே செம்ம கோவம் வருது. அதனால மறுபடியுமே 2 மிதி மிதிச்சுட்டு, அப்பா உடனடியாக கமிஷனருக்கு கால் பண்ணுங்கப்பா, இவனை தூக்கி உள்ளே வச்சு முட்டிக்கு முட்டி தட்டணும். இப்படி பொண்ணுங்களை தப்பான பார்வையில் பார்க்குறான்லாம், இவனெல்லாம் தூக்கில் ஏற்றணும் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க, உடனே ராஜாங்கமும் போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லி அவங்க மொத்த பேரையும் கூண்டோட ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் வீட்டுக்கு போன தமிழ்ச்செல்வியும் அழகர் கூட ஜாலியாக விளையாட்டுக்கிட்டு இருக்கும்போது மலர் கால் பண்ணி, அக்கா ஒரு சந்தோஷமான விஷயம், இப்படி மீனாட்சி விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது அவள் குப்புற போயிட்டாக்கா. என்ன குப்புற போயிட்டாளான்னு 2 குடும்பமும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. அங்கே மீனாட்சி குப்புற போனதுனால குடும்பமே கோலாகலமாக அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஐஸ்வர்யாவுக்கு இன்னும் அந்த வயிறு வலி சரியான மாதிரி தெரியல. அதனால அவங்க இன்னும் சோகத்தோடு இருக்க. மறுபடியுமே சேது வழக்கம் போல் மீனாட்சி வந்த உடனேயே அவங்க சுத்தமாக ஐஸ்வர்யாவை கண்டுக்கிறத மறந்துட்டாங்க. இதை பார்க்க பார்க்க ஐஸ்வர்யாவும் அழுதுகிட்டே இந்த விஷயத்த போயிட்டு ஈஸ்வரிக்கிட்டேயோ சித்ரா கிட்டேயோ சொல்லி சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. ஈஸ்வரியும், இங்கே பார் ஐஸ்வர்யா, இதுக்காக தான் ஆரம்பத்திலேயே சேதுவை எப்படியாவது உன்னோட கைக்குள்ளே போட்டு வச்சுக்கோன்னு சொல்லி சொன்னோம். ஆனால் நீ அதை கேட்கல. அதுக்கு மாற என்ன பண்ண, சேதுவுக்கு குழந்தைங்கள பிடிச்சிருக்கு, அதனால நானும் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டா மாமாவுக்கு என்னையும் பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி நீ தான் தேவையில்லாமல் உன் தலையில் நீயே மண்ணலி கொட்டிக்கிட்ட. நீ ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ, சேதுவும் கூட சேர்ந்து வாழணும்னா கண்டிப்பாக அந்த குழந்தைங்க உங்கள் நடுவில் வரவே கூடாது. அது நடக்கணும்னா இந்த குழந்தைங்க இந்த வீட்டிலையே இருக்கக்கூடாது. ஐயோ மாமா, அந்த குழந்தைங்க மேலே உயிராக இருக்காங்களே, அந்த குழந்தைங்கள விட்டுட்டு ஒரு நாள் கூட அவங்க நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. ஏன், நாங்கள் ஊரில் இருக்கும்போது கூட குழந்தைங்கள பிரிஞ்சு மாமா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அதனால் குழந்தைங்கள பிரிக்கிற ஐடியா மட்டும் வேண்டாம், வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஈஸ்வரியும், இங்கே பாரு, நீ சேதுவுக்காக பாவப்பட்டா உனக்காக பாவப்பட யாரும் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு. அந்த குழந்தைங்க இருக்கிற வரைக்கும் நானே நினச்சாலும் கண்டிப்பாக உன்னை சேது கூட என்னால் சேர்த்து வைக்கவே முடியாதுன்னு அவங்கள அங்கேருந்து அனுப்பி வைக்க, தாமரையும் ஐஸ்வர்யாவும் ஈஸ்வரியும் பேசின எல்லா விஷயத்தையுமே கேட்டுட்டு போயிட்டு உடனடியாக சாவித்திரி கிட்ட சொல்ல, சாவித்திரியும், இங்கே பாருடி, நமக்கு சரியான நேரம் கிடச்சிருக்கு. இப்போ மட்டும் ஐஸ்வர்யாவை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிவிட்டோம், நமக்கு முதல்ல என்ன உண்மைன்னு தெரிய வந்துடும். அதே நேரத்தில் இந்த ஈஸ்வரி பண்ணுற தில்லுமுள்ளு வேலைகளுக்கான பதிலடியும் கொடுக்கறதுக்கான ஒரு பிளானும் கிடச்சிரும்னு உடனடியாக ஐஸ்வர்யாவை பார்க்கறதுக்காக அவங்களோட ரூமுக்கு போயிட்டு, இந்தாம்மா வெண்ணி தண்ணி இருக்குது, இதை குடின்னு அக்கறையோடு சொல்ல, ஐஸ்வர்யாவும், என்ன புதுசாக என் மேலே அக்கறையெல்லாம் காட்டுறீங்க? இல்லைம்மா, உனக்கு வயிறு வலின்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் உன்னை வந்து பார்க்க வந்தேன். அப்புறம் ஈஸ்வரியும் சரி சித்ராவும் சரி, உனக்கு வயிறு வலியே இருந்தாலும் உன்னை திட்டிக்கிட்டு தானே இருக்காங்க. பேசினது எல்லாத்தையுமே நாங்கள் கேட்டோம். என்ன, எல்லாத்தையும் கேட்டிங்களா? ஆமாம்மா, எல்லாத்தையும் கேட்டோம். ஆமாம், உனக்கு சேதுவோட பாசம் கிடைக்கணும்னா நீ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நாங்கள் சொல்கிறத பண்ணால் உனக்கு கண்டிப்பாக சேதுவோட பாசம் கிடைக்கும். என்ன பண்ணணும்? இதுக்கு முன்னாடி தமிழ்ச்செல்வி ஒரு தப்பு பண்ணால? ஆமாம், தப்பு பண்ணா. அந்த விஷயத்தை பற்றி நீ கொஞ்சம் கலறி விடு. ஏன், அந்த விஷயத்தில் நான் பண்ண என்ன இருக்குது? என்னம்மா, எனக்கு எல்லாம் தெரியும், ஒன்றும் தெரியாத மாதிரி என்கிட்டயும் நடிக்காத. நீ அந்த விஷயத்தில் என்ன பண்ணன்னு எனக்கு முழு விவரமும் தெரியும். தாமரையும், அம்மாம்மா உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா? இல்லடி, சும்மா தான் நான் போட்டு வாங்குறேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படி என்ன நடந்துச்சு? எனக்கு எல்லாம் தெரியும்னா தெரியும். இந்த விஷயம் எனக்கு ஏன் தெரிஞ்சிச்சு, எப்படி தெரிஞ்சிச்சின்னு உங்ககிட்ட சொன்னால் நீ நம்புவியான்னு கூட தெரியல. சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? இல்லை, வீட்டுக்கு ஒரு குடும்பக்காரங்க வந்தாங்க, அவங்க மூலியமாக தான் எனக்கு இந்த உண்மையே தெரிய வந்துச்சு. ஏன்னா அவங்க வீட்டில் நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளா? ஆமாம், பவர்ஃபுல்லான ஆள்.
ஆனால் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் என் மேலே கோபமே படாமல் இருக்கீங்க. இங்கே பாரு, எப்படி இருந்தாலும் நீங்கள் பண்ணது கொஞ்சம் மிகப்பெரிய விஷயமாவே இருந்தாலும் தமிழ்ச்செல்வியை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அவளையே இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நீ காரணமாக இருந்திருக்கா. அப்போது எனக்கு உன் மேலே எதுக்காக கோவம் வரப்போகுது? அப்புறம் நீ இப்போ கூட ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்க, பயந்துக்கிட்டும் இருக்க. ஆனால் இந்த 10 ரூபாய் கயிறு கட்டினா உன்னோட பயம் வேணால் போகலாம், ஆனால் உன்னோட பிரச்சனை தீராது. என்ன 10 ரூபாய் கயிறா? அட ஆமாம், இது 10 ரூபாய் கயிறு தான். இது உனக்கு தெரியாதா? இல்லையே, இது மந்திர கயிறுன்னு சொன்னாங்களே. அதெல்லாம் அவங்க சொல்கிறது எல்லாமே பொய் தான். உனக்கு நம்பிக்கை இல்லைனா அந்த கோயிலுக்கு போய் வாசலில் போய் பாரு. 10 ரூபாய்க்கு இந்த கயிறை தான் விற்றுருப்பாங்க. என்ன, அப்போ நிஜமாவே இதில் பவர் இல்லையான்னு உடனடியாக அந்த கயிறை கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு கொஞ்சம் கோவத்தோடு உட்காந்துருக்கேன். உடனே அவங்களும், இங்கே பாரு, நான் சொல்கிற அந்த ஆளை மட்டும் போய் பார்த்தனா கண்டிப்பாக உன்னோட பிரச்சனைகள் எல்லாமே தீந்துரும். யாரை பற்றி சொல்கிறீங்க? அந்த குடுகுடுப்புக்காரங்களையா? ஆமாம், அவங்க இப்போ எங்கே இருப்பாங்க? எங்கேயும் இருக்க மாட்டாங்க. நம்ம அவங்கள பற்றி நினச்சாவே போதும், அவங்களே வந்துருவாங்கன்னு சொல்லும்போதே வாசலில் குடுகுடுப்புக்காரங்களோட சத்தம் கேட்குது. தாமரையும், அம்மா மொத்த பிளானையும் போட்டு வச்சுட்டு தான் இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கியான்னு கேட்க, சாவித்திரியும் ஆமான்ற மாதிரி சைகை மூலயமாவே தாமரைக்கிட்ட சொல்லிட்டு உடனடியா ஐஸ்வர்யாவை, அதுவும் குழப்பத்தில் இருக்க ஐஸ்வர்யாவை அந்த ஆளுக்கிட்ட கூட்டிகிட்டு போக, அவங்களும் குறிசோன்ற பேர் வழின்னு சொல்லிட்டு சாவித்திரி பண்ண அதே ஐடியாவை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாவித்திரி ஏன்னா அவங்கக்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்படியெல்லாம் பேசணும்னு பட்டும் படாமல் ஏதோ ஒரு உண்மையை ஐஸ்வர்யா மறைக்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் பேச, இது கேட்டுட்டு ஐஸ்வர்யாவுக்கும் பயம் தாங்க முடியல. ஆண்டி, இவங்க உண்மையாகவே பவர்ஃபுல்லான ஆளுன்னு நினைக்கிறேன். அதனால தான் என்னை பற்றி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நான் உண்மையாகவே ஒரு உண்மையை மறைக்கிறேன் தான். ஆனால் அதுக்கு இப்போ என்ன பண்ணுறது? அந்த உண்மையை என்னால் எப்படி கடைசி வரைக்கும் காப்பாற்ற முடியும்? அதுக்கு அவங்களே ஒரு வழியை சொல்கிறாங்க. நீங்கள் இந்த உண்மையை நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட மனசு திறந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், கண்டிப்பாக உங்கள் பின்னாடி இருக்க அந்த கருப்பசாமி நீ உண்மையை வெளியே சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு உன்னை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் என்ன, நீ சந்தோஷமாக சேர்ந்து வாழலாம். ஏன்னா உன்னையும் சேதுவையும் சேர விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிறது அந்த நல்ல சக்தி அந்த கருப்புசாமி தான் சொல்ல, சாவித்திரியும் எனக்கு தான் ஏற்கனவே இந்த உண்மை தெரியுமே, உண்மை தெரிஞ்சவங்க கிட்ட மறுபடியுமே அந்த உண்மையை பற்றி சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாம். ஆனால் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லணும். அப்போ தான் இந்த சாபமே போகும். ஏன்னா இது இந்த பொண்ணுக்கு ஒரு சாபமாகவே வந்திருக்குன்னு சொல்ல, ஐஸ்வர்யாவும் இதை நம்பி முட்டாள்தனமாக உடனடியாக சாவித்திரிக்கிட்டையும் தாமரைக்கிட்டையும் ஆரம்பத்தில் இருந்து தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக ஈஸ்வரி கூட சேர்ந்து இவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு மொத்த விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சுக்கிட்டு இருக்க. இவ்வளோ பெரிய உண்மை இருக்குன்னு சாவித்திரியே எதிர்பார்க்கல. அதனால அவங்க ஷாக்கிங் கூட நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், அடுத்து சாவித்திரியை எப்படி தான் ஐஸ்வர்யா சொல்லிக்கிட்டு இருக்க இந்த உண்மைகளை வச்சு ஈஸ்வரியையும் சித்ராவையும் பழிவாங்க போகிறாங்க. தன்னோட பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ண அவங்களோட வாழ்க்கையை இவங்க எப்படி நாசம் பண்ண போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இப்படி முட்டாள்தனமா குறி சொல்கிறவங்களோட பேச்சை நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்க ஐஸ்வர்யாவுக்கு இது எல்லாமே சாவித்திரியோட பிளான்னு எப்போ தெரிய வரும்? அப்படி தெரிய வந்துருச்சுன்னா அடுத்து ஐஸ்வர்யாவோட நிலைமை என்னாகும்? அண்ட் ஆல்சோ ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ஒருவேளை தமிழ்ச்செல்வி மேலே எந்த தப்பும் இல்லைன்னு அந்த கருப்பசாமியே சொன்ன மாதிரி நிரூபணமும் ஆயிடுச்சுன்னா அடுத்து சேது என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது? அந்த கடவுளே உண்மையை நிரூபிக்கட்டும்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்த சேதுவுக்கு இது செருப்படி பதிலாக இருக்குமா? அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?